ஒரு கட்டத்தில் சீஷர்கள் படகு ஏறி போய்கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த எதிர்காற்று படகுக்கு எதிராக அடிக்கிறது, கொந்தளிக்கிறது கடல். என்ன செய்வது என்று தெரியவில்லை. இந்த நேரத்தில் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கடலின் மீதாக நடந்து வாரார். எல்லாரும் கண்டு பயப்படுறாங்க. இது என்னவா இருக்கும், எப்படி ஒரு கடலுக்கு மேலே ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார் என்று. அப்பொழுது இயேசு சொல்கிறார், நான் தான், பயப்படாதிருங்கள். உண்மையில நான் என்கிற வார்த்தை கர்த்தர் மட்டுமே சொல்லக்கூடிய அழகான வார்த்தை. நான் என்றால் மோசேக்கு தேவன் வெளிப்படுத்திய இருக்கிறவர் நானே. அப்ப நான் தான் என்ற உடனே அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார்கள். உடனே அந்த இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய படகிலே ஏற்றிக்கொள்ள மனதாயிருக்கிறார்கள். அப்படியே இயேசுவையும் ஏற்றிக்கொள்கிறார்கள். உடனே படகு சேர வேண்டிய கரையை அடைந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாங்கள் வாழ்க்கையிலே பலவித போராட்டங்கள், பிரச்சனைகள், கண்ணீர்களினாலே வாழ்க்கை என்கின்ற படகு தத்தளித்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கை என்கின்ற படகு மிகுந்த போராட்டத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது. சேதப்பட்டு விடுமோ, நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு விடுமோ, நம்முடைய வாழ்க்கை எல்லாமே இனி ஒன்றுமே சாத்தியம் இல்லையோ என்று சொல்லி அநேக நேரத்தில் அலக்களிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. இந்த நேரத்தில் தான் இயேசு அற்புத விதமாய் கடல் மீது நடந்து வாரார். நம்முடைய வாழ்க்கையில இயேசு நடந்து வாரார். ஆனால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கை என்ற படகிலே ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா? நீங்க உங்களோட வாழ்க்கையில இயேசுவை உங்கள் ஏற்றுக்கொண்டு சொந்த இரட்சகராக நீங்கள் அவரை உங்களுடைய படகிலேயே ஏற்றிக்கொண்டு போவீங்கன்னு சொன்னா, நீங்கள் போக வேண்டிய கரையை உங்களுடைய வாழ்க்கை என்ற படகு நிச்சயமாய் அடைந்தே தீரும். இங்கே நாங்கள் பார்த்தோம்டா, இயேசுவை ஏற்றுகிறார்கள், படகு போக வேண்டிய கரையை போய் சேர்ந்தது. நாமும் பரலோக ராஜ்யம் என்கின்ற கரையை போய் சேருவதற்கு இயேசுவை நம்மோடு ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே அது சாத்தியம். ஆகவே இயேசுவை உங்கள் வாழ்க்கை என்ற படகிலே சேர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் போக வேண்டிய வழியை அவர் உங்கள் மேலும் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி நிச்சயமாகவே நடத்துவாராக. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.